அது பாட்டுக்கு விட்டுறணும். அதுக்கப்புறம் அப்பப்போ போயெல்லாம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கவே கூடாது. ரொம்ப வெயில் உள்ள இடத்துலையும் வைக்காமல் ஒரு வார்மான சும்மா ஒரு இடத்துல இப்போ வீட்டுக்குள்ளாடி நீங்கள் ஒரு இடத்துல வச்சாலும் ஓகே. அதாவது வேறு எந்த அடுப்பு பக்கத்துலேயும் அந்த மாதிரி எதுவும் வைக்காமல் ஒரு ஓரமாக எங்கேயாவது வச்சாலே போதும். ஓகேயா? இப்போ காட்டோட அடியிலையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டில் கொண்டு வச்சாலுமே போதும். அப்போது இப்போ இதுக்குள்ளாடி நமக்கு கேஸ் ஃபில் ஆகி நிற்கிது. ஓகேவா? இந்த கேஸ் சேவருக்குள்ளாடி ஒரு பிஞ்ச் ஆஃப் ஹைட்ரேட்டட் லைம் பவுடர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்டிலைசர் உரக்கடைகள் இருக்குல்ல, அதுலேருந்து கிடைக்கும். அங்கே கேட்டால் நமக்கு கிடைக்கும். ஒரு 40 ருபீஸ் தான் வரும். அதில் அதை ஒன் ட்ராப் ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் கொஞ்சம் போல் பேஸ்ட் பண்ணி வச்சேன். அதாவது நம்ம டூத் பேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் குழப்பி அதை வந்து ஒரு சைடில் கொண்டு வச்சுருக்கேன். இந்த சுற்றியெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த இதையும் அதாவது கேஸ் சேவரையும் ஃபுல்லாக சீல் பண்ணிக்கணும். நம்மளோட டைஜஸ்டரையும் ஃபுல்லாகவே சீல் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபுல்லாக சீல் பண்ணிக்கணும். சீலுன்னா அந்த மூடுறதுக்குள்ளாடி இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடுறதுக்குள்ளாடி கொஞ்சம் ஃபெவிக்குக்கை விட்டு அதுக்கு மேலே இந்த மூடி அதாவது இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி டைட்டாக வச்சு அதுக்கு மேலே நான் ரேப்பரோ இல்லைன்னா டேப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஓகேவா? இப்போது நான் இந்த கேஸ் சேவரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, சைடை எப்படி சீல் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் க்ளே வச்சு கூட நான் ஃபுல்லாகவே சுற்றி சீல் பண்ணி விட்டுருக்கேன். ஓகேவா? 20 டேஸ் கழித்து பார்த்தா நமக்கு இப்போ இதில் வந்து என்ன வந்திருக்கும், கேஸ் வந்திருக்கும். இந்த ஹைட்ரேட்டட் லைம் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைஜஸ்டரில் இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த ஹைட்ரேட்டட் லைம் பவுடர் கூட ரியாக்ட் ஆகி கால்சியம் கார்பனேட்டாக மாறிடும். ஓகேவா? கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் வாட்டர் வேப்பராக இதுக்குள்ளாடி ஃபில் ஆகி நிற்கும். ஓகேவா? அப்போது நம்ம இது எதுக்கு இந்த ஹைட்ரேட்டட் லைம் பவுடர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கேஸோட அதாவது மீத்தேனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு நல்ல கேஸ் கிடைக்கிதுக்கா. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது பார்ப்போமா? இப்போ நான் வந்து இதையும் ஓப்பன் பண்ணி விடுறேன். ஏன்னா நமக்கு இந்த டைஜஸ்டரில் இருந்து அந்த சேவருக்குள்ளாடி கேஸ் வரணும்ல, அதுக்காக நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இந்த டைஜஸ்டரை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஓகேவா? அப்படி விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வாட்டர் வேப்பர் எங்கேயாவது இந்த டியூபுக்குள்ளாடி நின்றுதுன்னா அது வந்து அந்த பிளாக்கேஜை வந்து நீட்டாக்கி விட்டுரும். ஓகேவா? அன்பிளாக் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் இப்போ இதை ப்ரெஸ் பண்ணியாச்சா, இப்போ கேஸ் வந்து ஃபில் ஆகி நிற்கும். நமக்கு எதில் ஃபில் ஆகி நிற்கும்? கேஸ் சேவருக்குள்ளாடி ஃபில் ஆகி நிற்கும். ஓகே. இப்போது இந்த கேஸ் சேவருக்குள்ளே இருக்க கேஸ் வந்து எரியுதான்னு நமக்கு டெஸ்ட் பண்ணணும்ல. மெதுவாக இதை என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணி விடணும். இந்த டியூபோட ஓப்பனரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு லைட்டாக இப்போ ஃப்ளேம் காமிச்சோன்னா இப்போ எரியுது பார்த்தீங்களா, கேஸ் எரியுது பார்த்தீங்களா, நல்லா போகுது பார்த்தீங்களா. இதுதான் இப்போ நமக்கு கேஸ் கிடச்சாச்சு. நீங்கள் வந்து இதே இந்த மாதிரி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி விடலாம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.